Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை ஓட்டேரியில் போலீஸ் மீது புகார் அளித்தவரின் கணவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, எதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான விவரங்கள்? வணக்கம். கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் ஆபாசமாக சைகை காண்பித்த போலீசார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த பெண்ணின் கணவர் மீதும் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை ஓட்டேரி பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் நேற்றைய முன்தினம் இரவு சென்று கொண்டிருந்த பொழுது, இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது பின்னால் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் மது போதையில் வந்த தினேஷ் என்கிற காவலர் தொடர்ந்து ஹார்ன் அடித்து வந்துள்ளார். மேலும் அந்த பெண் திரும்பி பார்த்த பொழுது ஆபாசமாக சைகை காண்பித்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த பெண்ணின் கணவர் காவலரை தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த பெண் நேற்று காலை ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் காவலர் தினேஷ் மது போதையில் இது போன்ற செயல் செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த காவலர் தினேஷை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றுவது மட்டுமில்லாமல் பெண்ணின் மாண்பை அவமதிக்கும் வகையில் சைகை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் அந்த காவலரை தாக்கியதாக அந்த பெண்ணின் கணவர் கௌரி சங்கர் மீது ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஓட்டேரி போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.